கண்மலையும் மீட்பருமாகிய ஆண்டவரே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் எப்பொழுதும் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். ஆண்டவருடைய அன்பும் அருளும் உங்களோட நிலைத்திருப்பதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த மாதத்துடைய கடைசி நாளில் 8வது மாதத்தை நிறைவு செய்கின்ற நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்தின் இறுதி நாளிலும் ஆண்டவர் தாமே தம்முடைய வார்த்தையின் வாயிலாக நம்மோடு பேசுவாராக. அது ஒரு அதிகாலை ஆராதனை. அந்த ஆராதனை நடத்தக்கூடிய அன்றைய ஊழியர் விடுமுறை. ஆகவே வேறொரு நபரை ஆயத்தம் செய்திருந்தார். அவரும் வந்தார். 2ஆம் மணி அடிக்கப்பட்டது. ஆரம்ப ஜெபம் செய்தார். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 504வது பாடலை பாடுவோம் என்று சொல்லி, தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைகிறேனே என்ற அவர் பாடலையும் தொடங்கி பிரசங்கம் ஆராதனை முழுவதையும் நிறைவு செய்தார். ஆராதனை முடிந்த பிற்பாடு ஒருவர் அவரிடத்தில் வந்து, இந்த பாடலை எப்படி எங்களுடைய ஊரிலே நீர் பாட முடியும் என்று கேட்கின்றார். அப்போது அவர் சொல்லுகின்றார், இந்த பாடல் கவிராயர் யோசேப்பு என்பவராலே எழுதப்பட்டது. இது நெய்யூர் அவருடைய ஊரில் அவருடைய கல்லறை தோட்டம் இருக்கின்றது. இது ஒரு பக்தன் சங்கீதம் 23 அடிப்படையாக வைத்து எழுதிய ஒரு பாடல். இதை பாடியதில் என்ன தவறு என்று கேட்டபொழுது அந்த நபர் சொல்கின்றார், எங்களுடைய ஊர்ல இந்த பாடலை நாங்கள் ஒரு நபர் இறந்த உடனே சென்று பாடக்கூடிய பாடல். அதை எப்படி ஆலய ஆராதனையிலே அதுவும் அதிகாலை நேரத்திலே நீங்கள் பாட முடியும், தவறு என்று அவர் சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த ஊழியர் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார், பாடலுடைய வரிகளை பாருங்கள். சங்கீதம் 23 எவ்வளவு அழகாக கவிராயர் யோசேப்பு அவர்களாலே கீர்த்தனையாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய ஊரிலே நீங்கள் அந்த பாடலை ஒரு மரண வீட்டிலே ஆறுதலாக பாடலாம். அதே நேரத்தில் அந்த பாடலை ஆலயத்திலே பாடக்கூடாது என்று நம்மால் சொல்ல இயலாது. அப்படி என்றால் சங்கீதம் 23ஐயும் ஆலயத்திலே நாம் வாசிக்க கூடாது. அல்லது உங்களுடைய வீடுகளில் எப்பொழுதெல்லாம் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்றும் நீங்கள் சொல்லக்கூடாது. அந்த நபர் மிகவும் கோபப்பட்டு, இல்லை தவறு, எங்களுடைய வீட்டில் இந்த பாடல் என்பது துஷ்டி வீட்டில் மாத்திரம் பாடக்கூடிய பாடல் என்று தர்க்கத்தோடு கடந்து சென்றார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுடைய திருவசனம் இவ்விதமாக ஆரம்பிக்கிறது. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, பகுத்தறிவு சிந்தை உள்ளவனாயிரு. நாம் கேட்ட இந்த உண்மை சம்பவத்திலே அந்த நபர் பகுத்தறிவு சிந்தனை இல்லாதவராக ஒரு மூட நம்பிக்கை அல்லது பகுத்தறிவற்ற தன்மையோடு அந்த பாடலை குறித்த காரியத்திலே நடந்து கொண்டதை நம்மால் பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த முதலாம் வேத பாடம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ஒருவர் வாசிப்போம். இந்த வசனமானது திருமண்டலத்தாலே நமக்கு இந்த நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வாலிபர் ஞாயிற்குரிய ஒரு வாரம். ஆனால் நம்முடைய ஆலயத்திலே நாம் வருகின்ற நாட்களில் நாம் வாலிபர் ஞாயிறாக ஆசரிக்கின்ற பொழுது இதை வாலிபர் ஞாயிற்குரிய கருத்தோட்டத்திலே நாம் தியானிக்க முடியும். இந்த நாளிலே இந்த வசனத்தினுடைய சாராம்சத்தை சாதிப்பது எப்படி என்கின்ற தலையங்கத்திலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது, சாதிப்பது எப்படி சாதிக்க முடியும்? அதற்கு நம்மிடத்தில் காணப்பட வேண்டியது பகுத்தறிவு சிந்தனை. பி ரேஷனல். திருமறையிலிருந்து 3 உவமைகளிலிருந்து 3 காரியங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். 3 உவமைகளை அடிப்படையாக வைத்து இந்த 2 தீமோத்தேயு 4:5 இந்த வசனங்களை அடிப்படையாக வைத்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதிலே
சாதிக்க வேண்டுமா? முதலில் நீங்கள் பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர்களாக இருங்கள். பி ரேஷனல், பி விஜிலன்ட். ஒரு காரியத்தை குறித்த பகுத்தறிவு சிந்தனை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அதுதான் இந்த வேதவசனம் இவ்விதமாக சொல்கிறது, நீ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாயிரு. உன்னிடத்தில் ஒரு தெளிவு காணப்பட வேண்டும். ஏன் நான் இதை செய்கிறேன், ஏன் நான் இந்த காரியத்தை செய்யவில்லை, ஏன் இதில் நான் ஈடுபடுகிறேன், ஏன் நான் ஈடுபடவில்லை, ஏன் இதை நான் நம்புகிறேன், ஏன் நம்பவில்லை என்கின்ற தனிப்பட்ட பகுத்தறிவு சிந்தனை, மன தெளிவு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அதான் இந்த வேத வசனம் நமக்கு உணர்த்துகின்றதை நாம் பார்க்கிறோம். கேட்ட அந்த உண்மை சம்பவத்திலே ஏன் அந்த பாடலை பாடுகிறோம், பாடவில்லை ஏன் என்பதற்கு சரியான ஒரு பகுத்தறிவு விளக்கம் அங்கு இல்லாத, மன தெளிவு அற்ற ஒரு குருட்டாட்டமான மூடத்தன நம்பிக்கையுள்ள சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த 4வது அதிகாரத்தினுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது பவுலடிகளார் தன்னுடைய ஊழியத்தின் கடைசி காலகட்டத்திலே தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை சொல்கிறார். என்ன ஆலோசனை சொல்கிறார்? நீ மன தெளிவு உள்ளவனாய். ஏன் மன தெளிவு உள்ளவனாய் இருக்க வேண்டும்? முதல் 2 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி திணவு உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி மூடத்தனமான கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகின்ற காலம் வரும். இப்பேற்பட்ட காலம் வருகின்ற பொழுது நீ கிறிஸ்துவுக்காக சாதிக்க வேண்டுமே என்றால், கிறிஸ்துவுக்காக நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் உன்னிடத்தில் பகுத்தறிவு சிந்தனை இருக்க வேண்டும். நீ எப்பேற்பட்ட கொள்கைகளை உடையவன், நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றாய், உன்னுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்த தெளிவு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். யாரோ சொன்னார் என்பதற்காக அப்படியே குருட்டாட்டுத்தனமாக நம்பிவிடுவது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சாராம்சம் அல்ல. நீங்களும் நானும் யார் எதை சொன்னாலும் அதை தெளிந்து புரிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கின்றார். We have rational mentality. எப்படி ஒரு காரியத்தை தெளிந்து ஆராய வேண்டும் என்பதை குறித்த கிருபைகளையும் தாளந்துகளையும் ஞானத்தையும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கின்றார். அதுதான் பேதுரு அடிகளார் தன்னுடைய 1வது நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இவ்விதமாக எழுதியிருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிப்போம். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எதிராளியான சத்ருவானவன் எப்படி நம்மளை விழுங்கலாம், வீழ்த்தலாம் என்று சொல்லி சுற்றி திரிகின்றான். எப்படி? தவறான போதனைகள் மூலமாக, தவறான போதனைகள் அல்லது கட்டுக்கதைகளின் மூலமாக, சடங்காச்சாரங்களை அர்த்தம் தெரியாமல் பின்பற்றுவதன் மூலமாக மிக எளிதாக விலப்பண்ண வைக்க முடியும். ஆகவே நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக, எது சரியான உபதேசம், எது ஆரோக்கியமான உபதேசம், எது கர்த்தருடைய வார்த்தை, எது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்து போகின்றது, நான் செய்கின்ற காரியம் கர்த்தருடைய வேதத்தின் அடிப்படையிலே அர்த்தம் உள்ளதாய் இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அதுதான் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை சொன்னார். இப்பேற்பட்ட ஒரு காலம் வரும், நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிகமான கள்ள உபதேசங்கள் பெருகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இணையதள வசதிகள் அல்லது பலவிதமான சோசியல் மீடியாக்கள் மூலமாக இந்த கள்ள உபதேசங்கள் மிக எளிதாக எல்லோரையும் சென்று விடுகின்றது. நம்முடைய தென்காசி ரோட்டில் இருக்கக்கூடிய பாலாசிரிய மனுஜோதி ஆசிரமம், அவர் ஒரு கள்ள உபதேசிகர், மிகப்பெரிய ஊழியராக இருந்து கள்ள உபதேசத்தினால வீழ்ந்து போனவர். நமக்கு முன்பாகவே மிகப்பெரிய ஒரு திருஷ்டாந்தத்தை ஆண்டவர் நம்முடைய பகுதியிலே வைத்திருக்கின்றார். ஆகவே நாம் செவி தினம் உள்ளவர்களாகி தவறான உபதேசங்களிலே நாம் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு
பலவிதமான கள்ள உபதேசங்கள், பலவிதமான காரியங்களை நாம் இடம் கொடுக்கின்றபடியினாலே பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பலவிதமான வேத புரட்டுகள் பெருகி கொண்டிருக்கிறது. வேதத்தின் அடிப்படையிலே தியானிக்காமல் பலவிதமான தங்களுடைய அனுபவ ரீதியான காரியங்களை அல்லது கற்பனை ரீதியான காரியங்களை வைத்து போதிக்கக்கூடிய கள்ள போதகர்கள் எழும்பி இருக்கிறார்கள். நாம் அதற்கு கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் பழைய ஏற்பாடு முற்றிலும் தவறானது என்று போதிப்பார்கள். புதிய ஏற்பாடு போதும், புதிய உடன்படிக்கை போதும் என்று போதிக்கிறவர்கள் ஆனால் தசம பாகத்திற்காகவும் காணிக்கைக்காகவும் மாத்திரம் பழைய ஏற்பாட்டையும் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஊழியர்களை நாம் அறிந்திருக்கின்றோம். நம்முடைய தமிழகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே, தங்களுக்கு ஏற்றாற் போல் தேவைப்பட்டால் பழைய ஏற்பாட்டை பயன்படுத்தி கொண்டு, ஆனால் விசுவாசிகளுக்கு புதிய ஏற்பாடு மாத்திரம் போதுமானது என்று போதிக்கின்றார்கள். இன்றைக்கு வசீகரப்படுத்தக்கூடிய கலையை கற்றுக்கொண்டு அல்லது வசீகரப்படுத்தக்கூடிய ஆவியினால் அவர்கள் அடிமையாக்கப்பட்டு இப்பேற்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் ஆவிகளை பகுத்தறியக்கூடிய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வசீகரப்படுத்தக்கூடிய கலைகளுக்கும் வசீகரப்படுத்தக்கூடிய நம்மை நயவஞ்சகமாக இழுக்கக்கூடிய கள்ள காரியங்களுக்கும் நாம் விலகி இருக்க வேண்டும். இவர்களை மிக எளிதாக நாம் அடையாளம் கண்டுவிட முடியும். இவர்கள் எப்பொழுதும் தனிப்பட்ட கிறிஸ்தவ அனுபவத்தை மேம்படுத்துவார்கள், திருச்சபையின் அனுபவத்திற்கு எதிராக நிற்பார்கள். தனிப்பட்ட ரீதியாக கிறிஸ்துவை அதிகமாக பேசுவார்கள், ஆனால் திருச்சபையாக இணைந்து செயல்படுவதற்கும் சமுதாயமாக பகிர்ந்து செயல்படுவதற்கும் இவர்கள் எதிர்த்து நிற்பார்கள். இது ஒரு அடையாளம். இது மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு சத்தியம். இதில் நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். திருச்சபைக்கு எதிராக செயல்படுகின்ற அது திருச்சபையில் இருந்து பிரிவினைகளை ஏற்படுத்துகின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது கள்ள உபதேசம். ஏனென்றால் திருச்சபையை ஆண்டவர் கனப்படுத்தி இருக்கின்றார். தனி மனித கிறிஸ்தவ அனுபவம் எவ்வளவு முக்கியமானதோ அதே போன்று கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையோடு இணைந்து செயலாற்றுவது மிக முக்கியமான ஒன்று. அது கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் இதிலே கவனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இப்படி வசீகரப்படுத்தக்கூடிய ஆவியினால் கட்டப்பட்டு அடிமையாக்கப்பட்டு தன்னை வழிநடத்துகின்ற தனக்கு மேலாக கொடுக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு எதிராக எழுப்பி நிற்கும்படிக்கு இன்று பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடுகிறான். ஆட்டு தோலை போர்த்தி கொண்ட ஓநாய்களாய் காணப்படுகின்ற இவர்களுக்கு நாம் மிகவும் மிகவும் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர் பின்பற்ற நம்முடைய மதுரை, நமக்கு அருகாமல் இருக்கக்கூடிய மதுரையை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் அவருடைய ஆன்லைன் பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்ணுவதற்கு ஒரு செய்திக்கு 1000 ரூபாய் என்ட்ரி கட்டினா லிங்கே அனுப்புவாங்க. இப்படி தன்னுடைய ஆதாயத்திற்காக கள்ள உபதேசத்தின் மூலமாக நம்மை எளிதாக மயக்கிவிடக்கூடிய அளவிற்கு மிகுந்த அட்ராக்ஷனோடு அல்லது நமக்கு தேவையான உலக ரீதியான காரியங்களை பூர்த்தி செய்து தனக்கு ஒரு அடையாளங்களாக தனக்கு கீழாக மனிதர்களை அடிமைகளாக மாற்றக்கூடிய இந்த கள்ள உபதேசங்களுக்கு நீங்களும் நானும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக எப்படிப்பட்ட நண்பர்களை தெரிவு செய்கிறோம் என்பதை நமக்கு பகுத்தறிவு சிந்தனை வேண்டும். எப்படிப்பட்டவர்களோடு நாம் பழகுகிறோம், எப்படிப்பட்டவர்களோடு பேசுகிறோம், இதுவும் நம்முடைய மனதை மாற்றக்கூடியது. ஒரு உளவியலாக நான் சொல்ல முடியும், ஒரு நண்பனோடு பழகக்கூடிய காரியம் நம்முடைய மனதையே வயப்படுத்தக்கூடியது. ஆகவே பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர்களாக நாம் எப்படிப்பட்ட நண்பர்களை தெரிவு செய்கிறோம் என்பதிலே நாம் கவனமாக இருக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் சாதிக்க முடியும், தடைகளை மேற்கொள்ள முடியும். எப்பேற்பட்ட படிப்பை நாம் தெரிவு செய்கிறோம், எப்பேற்பட்ட வேலையை நாம் தெரிவு செய்கிறோம் என்பதிலே பகுத்தறிவு சிந்தனை நமக்கு வேண்டும். எல்லா காரியத்தையும் ஏனோ தானோ என்று நாம் முடிவு செய்து விடக்கூடாது. நாம் நம்முடைய கடவுளுக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து நாம் சூஸ் பண்ணக்கூடிய காரியங்கள், நாம் டிசைட் பண்ணக்கூடிய காரியங்கள்ல மிகவும் மன தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்திலே ஒரு உவமையை ஆண்டவர் சொன்னார். முதலாவது உவமை,
இளைய குமாரனுடைய உவமை. அவன் புத்தி தெளிந்து தன்னுடைய தகப்பன் பேச்சை கேட்கவில்லை, வீட்டை விட்டு ஓடி போய்விட்டான். இப்பொழுது அவன் மிகவும் கடினப்படுகின்றான். அந்த சூழல் தான் அவனுடைய புத்தி தெளிகின்றது, பகுத்தறிந்து பார்க்கின்றான். என்னுடைய தகப்பன் வீட்டிலே எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருந்தேன், என் தகப்பன் எனக்கு வேண்டியதை எல்லாம் செய்தாரே, அவருக்கு கீழ்ப்படியாமல் என் தகப்பனாரை எதிர்த்து பேசி இன்றைக்கு நான் வெளியே ஓடி போன பிற்பாடு நான் எவ்வளவு மழுங்கி போய்விட்டேன் என்று நினைத்து பார்க்கின்றான். புத்தி தெளிந்தவனாக தகப்பனிடத்திற்கு ஓடி வருகின்றான். அவனுடைய வாழ்க்கை வேதனை இருந்து சாதனையாக மாறியது. தன்னுடைய தகப்பன் வீட்டிலே ஒரு சாதனையாளனாக கொண்டாடப்படுகின்றான். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களை, சாதிக்க வேண்டுமா? பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர்களாயிருங்கள். இரண்டாவது, சாதிக்க வேண்டுமா? இந்த 2 தீமோத்தேயு 4:5 சொல்கின்றது, தீங்கு அனுபவி, பாடு அனுபவி. இன்றைக்கு கடினமாக உழைப்பதை நாம் விரும்பவில்லை. ஈஸியா படிக்கணும், ஈஸியா மார்க் வாங்கணும், ஈஸியா வேலைக்கு போகணும். இந்த சிந்தனை தான் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கின்றது. கடினப்பட்டு உழைக்க வேண்டும், நாம் பாட அனுபவிக்க வேண்டும் என்கின்ற சிந்தை இன்றைய தலைமுறையிடத்திலே குறைந்து போய் கொண்டிருக்கிறது. வேதவசனம் என்ன சொல்கிறது? தீங்கு அனுபவி. இளம் வயதில் சுமக்கிற நுகம் நல்லது. நம்முடைய இளம் வயதுல சரீரத்தில் பலன் இருக்கின்ற பொழுது, ஆரோக்கியம் இருக்கின்ற பொழுது நாம் சுமக்கின்ற நுகம் மிகவும் நல்லது, பிரயோஜனம் உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் கடவுளுக்காக பாட அனுபவிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுக்காக துன்பங்களை சகித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண்டவருக்காக பாடல் வைப்பது என்பது மிகவும் குறைந்து போய்விட்டது. நான் இன்றைக்கு திடப்படுத்தல் கிளாஸ்ல ஒரு வசனத்தை சொல்லி கேட்டேன். எபிரேயர்ல இந்த வசனம் இருக்கிறது, நீங்கள் பாவத்திற்கு எதிராக போராடுவதில் ரத்தம் சிந்தி இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டேன். என்னைக்காட்டு நம்ம ரத்தத்தை சிந்தி இந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோமா? ஒரு தவறு செய்ய ஒரு வாய்ப்பு வருகிறது. அந்த வாய்ப்பு வருகின்ற போது எனக்கு ரத்தம் சிந்துதல் ஏற்படும். ஆனா ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல, நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு எனக்கு ரிஸ்க் எடுத்துருக்கோமா? இல்லை. ஒரு 99% இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு சோதனைகள் வரல. ரத்தம் சிந்தி நம்மை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நமக்கு சோதனைகள் வரல. ஆனால் நாம் பல நேரங்களிலே இந்த ஆழமான கருத்தை நாம் புரிந்து பார்க்கவில்லை. கிறிஸ்துவுக்காக என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டாலும் நான் என்னுடைய கிறிஸ்தவ கொள்கைகளை விட்டுக் கொடுக்க மாட்டேன், என்னுடைய கிறிஸ்தவ நம்பிக்கையை விட்டுக் கொடுக்க மாட்டேன். நான் பாட அனுபவித்தாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட், அந்த பெர்ஃபெக்ஷன், அதை விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம எண்ணி இருக்கிறோமா? அற்பமா போற மார்க்குக்காக நம்ம பார்த்து எழுதுகிறோம். எங்க நம்ம ரத்தத்தை சிந்தி ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்வோம். அற்பமா போகக்கூடிய சில காரியங்களுக்காக நாம் எளிதாக பாவத்தை செய்துவிட்டு இருக்கின்ற நாம் எப்படி கிறிஸ்துவுக்காக பாட வைப்பதற்கு நாம் முன் வருவோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கைகளுக்காக, நம்முடைய கொள்கைகளுக்காக பாட அனுபவிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதைதான் இங்கு தீமோத்தேயுவுக்கு சொன்னார். இப்படி கொள்கைகளில வேறுபாடுகளை கொண்டு வருவார்கள், கிறிஸ்தவ நம்பிக்கையில வேறுபாடுகளை கொண்டு வருவார்கள், இது பாவம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வேதத்தை புரட்டுவார்கள். ஆனாலும் நீ பாட அனுபவித்து நீ கிறிஸ்துவுக்காக சாதி என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களை, நாம் கடினப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை பல நேரங்களில் கடினமாக நடத்த யோசிக்கின்றோம், மிகவும் செல்லமாகவே வளர்த்துகின்றோம். ஆனால் கடினப்படுத்தப்பட வேண்டும். எந்த ஒரு தங்கம் நெருப்பிலே சோதிக்கப்படுகின்றதோ அதுதான் சுத்தம் பண்ணாத விளங்கும். நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்கின்ற பொழுது அவர்கள் பாட அனுபவிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்கின்ற பொழுது தண்டிக்கப்பட வேண்டும், கண்டிக்கப்பட வேண்டும். தவறான வழிகளை செல்கின்ற பொழுது கடவுள் எப்படி திருப்பி கொண்டு வருவார் அப்படி நாம் இருந்து விடக்கூடாது. அவர்களை சரியான வழிக்கு கொண்டு வருவதற்கு நாம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். 2வது வசனம் சொல்கிறது, நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டித்து உணர்த்தி கடிந்து கொண்டு புத்தி சொல். அது அவர்களுக்கு பாடாக தெரியலாம், அது அவர்களுக்கு உபத்திரவமாக தெரியலாம், பரவாயில்லை. அந்த உபத்திரவத்தின் பாதையை கடந்து வந்தால்தான் சாதிக்க
சாதிக்க முடியும். உபத்திரவத்தின் நுகத்தை சுமந்தால்தான் சிறந்த வெற்றியாளனாக மாற முடியும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் பாட அனுபவிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கைக்காக, நம்முடைய கொள்கைக்காக, நம்முடைய இறை பணிக்காக நாம் பாட அனுபவிக்க வேண்டும். அடுத்ததாக, நாம் நம்முடைய உலக ரீதியான வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்றாலும் நாம் பாட அனுபவித்துதான் ஆக வேண்டும். கடினமாக உழைத்துதான் ஆக வேண்டும். கடினமாக படித்துதான் ஆக வேண்டும். போட்டி நிறைந்த உலகம். கடினமாக உழைக்கிறவர்கள் சாதித்து விடுவார்கள். ஏனோ தானோ என்று இருக்கிறவர்கள் அதிக மதிப்பெண் பெற்றிருந்தாலும் சரியான உயர்வை பெற முடியாமல் போய்விடும். யார் ஒருவர் கடினமாக உழைக்கிறார்களோ அவர்கள் சாதனையாளர்களாக மாற முடியும். கடினமாக நம்முடைய நேரங்களை எல்லாம் விரயப்படுத்தாதபடிக்கு நாம் உழைக்க வேண்டும். அதிகாலையில் எழும்புவது நமக்கு கடினமான காரியம் தான். ஆனால் அதிகாலையில் எழுந்து ஒருவேளை இந்த உல்லாசமான தூக்கத்தை வெறுத்து பாடலிப்பதற்கு நாம் தயாராக இருந்தால் வெற்றிக்கனி நமக்கு மிக எளிதாக கிட்டிவிடும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, வில்லியம் கேரி சிறப்பு இறையியல் கல்லூரியை ஸ்தாபித்தவர். பல பாடங்களை அடைந்தார். ஒரு சாதாரணமான ஒரு ஷூ தயாரிக்க அல்லது ரிப்பேர் பார்க்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய குடும்பத்தில் இருந்து வந்தவர். மிக கடினப்பட்டு அவராகவே பல கல்வியை கற்றுக்கொள்கின்றார். போதகராக மாறுகின்றார். இந்தியாவுக்கு மிஷினரியாக வருகின்றார். இந்திய தேசத்தினுடைய மேப்பை காண்பித்து இப்படி மிஷினரி பணி செய்ய வேண்டும். அப்பொழுது மிஷினரி சொசைட்டி இல்லை, சங்கங்கள் இல்லை, செல்ல வேண்டும் என்று அவர் பேசிய பொழுது எள்ளி நகையாடினார்கள். இது எப்படி சாத்தியமாகும் என்று சொன்னார்கள். உழைத்தார். இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவிலே ஆண்டவருடைய திருப்பணியை நிறைவேற்றினார். நாற்பகலாக உழைத்தார். 30க்கும் மேற்பட்ட மொழிகளிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். சதி என்னும் அந்த சமுதாய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இயற்கையை குறித்து நூல்களை எழுதினார். வேதாகம கல்லூரியையும் நிறுவினார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த துன்பத்திற்கு ஈடு இணையே இல்லை. வில்லியம் கேரி ஒரு இந்தியாவிற்கு மெழுகுவர்த்தியாக தன்னையே கரைத்தார். நீங்கள் யூடியூப்ல சென்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள். அப்படியே உங்களுடைய கண்களிலே கண்ணீர் வந்துவிடும். எவ்வளவு நெருக்கங்கள், பாடுகள், துன்பங்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, அவருடைய குடும்பத்துல, அவருடைய ஊழியத்தின் பாதையில, சமுதாயத்தில அவர் எதிர்கொண்ட காரியங்கள். ஒரு முறை அவருடைய பிரஸ் முழுவதும் அப்படியே தீப்பிடிச்சு எரிஞ்சு போயிடும். அவருடைய மொழிபெயர்ப்பு எல்லாம் அப்படியே வீணாயிட்டு திரும்ப முதலிருந்து மொழிபெயர்த்து எழுத வேண்டும். எல்லாவற்றையும் அவர் சகித்துக் கொண்டு கிறிஸ்துவுக்காக அவர் பாடுகளை சகித்துக் கொண்டார். இதே ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அவருடைய தினத்தை நாம் கொண்டாடினோம். வட இந்தியாவினுடைய ஒரு சிறந்த மிஷினரியாக இந்த வில்லியம் கேரி காணப்படுகின்றார். இரண்டாவது உவமையாக மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கிட்ட 2ஆம் வேதபாடம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் என்பது ஓநாய்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உலகம். அங்கு நாம் ஆடாக நம்மை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் பாடுகளை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அனுப்புகின்ற பொழுது, உங்களுடைய சீஷத்துவ வாழ்க்கையில நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் உங்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன். நீங்கள் ஆடுகளாக இருங்கள். துன்பங்களை சகித்துக் கொள்ளுங்கள். துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ளுங்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மார்க்கு நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, இந்த உலகத்தில் நீங்கள் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆகவே நாம் ஆடுகளாக வாழ வேண்டும் என்றால் துன்பங்களை சகித்துதான் ஆக வேண்டும். பாட அனுபவித்துதான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல இழுத்துச் செல்லப்பட்டார். ஒன்று பேசாமல் அமைதி உள்ளவராக அடிக்கப்படுகின்ற ஆட்டுக்குட்டியை போல இழுத்துச் செல்லப்பட்டார். பிசாசு நினைத்தான் இயேசுவுடைய காரியம் இதோடு முடிந்து விட்டது என்று நினைத்தார். அதே தேவாட்டுக்குட்டி தான் பாவத்திலிருந்து மீட்பை கொடுக்கக்கூடிய விடுதலையின் நாயகராக, வெற்றியாளராக சிலுவையிலே எல்லாவற்றையும் முடித்தேன் என்று வெற்றி துணியோடு பேசினார். எல்லாம் முடிந்தது என்பது ஒரு வெற்றியின் துணி. அதே இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பினார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து கடந்து சென்ற சூழலை அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல ஓநாய்களின் மத்தியிலே ஒரு அமைதியான நிலையிலே அவர் ஒரு தோல்வியாளரை போல கடந்து சென்று கொண்டிருக்கலாம். முடிவிலே அந்த தேவாட்டுக்குட்டி தான் சாதனையின் ஆட்டுக்குட்டியாக மாறியது. அந்த அமைதியான ஆட்டுக்குட்டி தான் பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய தேவாட்டுக்குட்டியாக மாறினது. அது கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் பாடுகளின் ஊடாக, கடின உழைப்பின் ஊடாக செல்கின்ற பொழுது முடிவிலே ஆண்டவர் வாடாத
கிரீடத்தை நமக்கு தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. மூன்றாவதாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி சொல்கிறது, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. Be responsible, பொறுப்புள்ளவனாயிரு. இந்த 2 வரியும் எதை நமக்கு கற்றுத் தருகிறது? Be responsible, பொறுப்புள்ளவனாயிரு. உனக்கென்று ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பிலே உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உன்னுடைய பொறுப்பை உணர்ந்து நீ பொறுப்புள்ளவனாயிரு என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். தீமோத்தேயுவுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. பவுல் அதை சொல்கிறார், நீ முடிவு வரைக்கும் அந்த பொறுப்புல உண்மையாயிரு, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்றி. ஆண்டவர் அவன் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகள் எது? பல வித்தியாசமான பொறுப்புகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கலாம். சிறு பிள்ளைகளுக்கு படிப்பது மிக முக்கியமான பொறுப்பு. வாலிபர்களுக்கு சரியான வேலையை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுவதுதான் மிக மிக பெரிய பொறுப்பு. பெரியவர்களுக்கு குடும்பத்தை நடத்த வேண்டும் என்ற பொறுப்பு. ஒவ்வொருவருடைய பணிஸ்தலங்களிலே ஒவ்வொரு பொறுப்பு. இதெல்லாம் ஆண்டவரே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு. ஒருவேளை அதை நாம் விரும்பலாம், நாம் விரும்பி அந்த இடத்திற்கு வந்திருக்கலாம், விரும்பாமலும் நம்முடைய களத்திற்கு வந்திருக்கலாம். இந்த பொறுப்பை கொடுத்தது யார்? கர்த்தர். பொறுப்பு சிறிதோ பெரிதோ, சிறிதானதோ பெரிதானதோ, பெற்ற பணி செய்து முடித்தோர் என்று சொல்லி மிஷனரிகளை குறித்து எமில் ஜெபசிங் ஐயா பாடிய பாடல் அந்த வரி வரிகள், சிறிதானதோ பெரிதானதோ. அந்த பொறுப்புல நான் எப்படி இருக்கிறேன்? பொறுப்புள்ளவனாக இருக்கிறேனா? என்னை நம்பி கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவர் வரும் வரை நான் நிறைவேற்றுகின்றேனா? நாம் அடிக்கடி பாடக்கூடிய பாடல் தான், என்னை நம்பி தந்த பொறுப்புதனை அவர் வரும் வரை நிறைவேற்றேன். பொறுப்புகள் ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு மனிதர்களால் கொடுக்கப்படுவதாக இருக்கலாம், ஆனால் அந்த பொறுப்புகள் கடவுளால் கொடுக்கப்பட்டவை என்பதற்கு ரோமர் நிறுவனம் நமக்கு மிக சிறந்த சான்று. அதிகாரம் கடவுளால் வருகிறது, பொறுப்புகள் கடவுளால் வருகிறது, அது மனிதர்களால் வருவதல்ல. கடவுள் நமக்கு ஒரு பொறுப்பை தந்திருப்பார் என்றால் அவர் வரும் வரை நம்முடைய வாழ்நாள் பரியந்தம் அதை காத்துக்கொள்ள வேண்டும், அதில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உன் ஊழியம் என்பது திருச்சபையின் பணியை மாத்திரம் என்று சொல்லி நான் ஒரு குறுகிய வட்டத்தோடு பேசிவிடுவதில்லை. அங்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஆசிரிய பணி, மருத்துவ பணி, பொறியியல் பணி, நாம் சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பிசினஸ், பல தரப்பட்ட பணிகள், நாம் பணியாற்றக்கூடிய காரியங்கள், வியாபாரங்கள், இந்த பொறுப்புகளிலே நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்பிலே நான் பொறுப்புள்ளவனாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்த பொறுப்பு, அதில் நான் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதில் we have to be responsible for our responsibilities. நம்முடைய பொறுப்புகளுக்காக நாம் பொறுப்புணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை கொடுத்தார். உன் வேலையை செய், முழுமையாக செய். உன் வேலை அங்கு மிக அழகாக சொல்றது, சுவிசேஷ வேலையை செய் அப்படின்னு சொல்வதோடு பவுலடிகளார் நின்று விடவில்லை. உன் வேலையை செய். ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. எப்போ தருமா நம்ம பொறுப்புல இருந்து விலகி விடுவோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யாம அடுத்தவருடைய வேலைகளை தலையிடுகின்ற பொழுது நாம் நம்முடைய பொறுப்புகளிலே தவறி விடுகின்றோம். அடுத்தவருடைய காரியங்களிலே நாம் நம்மை உழைத்துக் கொள்வது என்பது நம்முடைய பொறுப்புகளுக்கு, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நாம் உண்மை இல்லாத தன்மையை கொடுக்கின்றது. உண்மை இல்லாத தன்மை கொடுக்கிறது. நம்ம மேனேஜர்னா மேனேஜருடைய பணி, நம்ம சூப்பர்வைசர் சூப்பர்வைசர் பணி. நான் அந்த கம்பெனியில் ஐடி ஒர்க்கரா, ஐ ஹேவ் டு வொர்க் அஸ் ஐடி ஒர்க்கர். அந்தந்த ஸ்தானம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஸ்தானம். நான் ஒரு ஒர்க்கரா இருந்துட்டு மேனேஜர் ரீதியாக செயல்பட வேண்டும் என்று எண்ணினால் நான் என்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டேன். நான் ஒரு மேனேஜரா இருந்துட்டு ஒரு சாதாரண பணியாளனை போல நிற்க வேண்டும் என்று எண்ணினால் நான் என்னுடைய ஸ்தானத்தில் பொறுப்பில்லாதவன் என்பதை வேதம் நமக்கு கற்றுத் தருகின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பவுல் அடிகளார் தீமோத்தேயுவுக்கு அந்த ஆலோசனை சொன்னார். பவுல் மிகப்பெரிய அப்போஸ்தலர் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் அதே பவுல் தன்னுடைய ஊழியம் என்னும் பொறுப்பிலும் திருச்சபையோடு இணைந்து நின்றார். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம், ஃபர்ஸ்ட் ஜெருசலேம் கவுன்சில், முதலாவது எருசலேம் கமிட்டி. அங்கு அவர் சென்று புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதை குறித்து தீர்மானம் எடுக்கின்றார்கள். அப்போ ஒரு மிஷனரி ஊழியம் செய்யக்கூடிய பவுல், பேதுரு, யோவான் என்று கடவுள் ஏற்படுத்தி வைத்த அந்த திருச்சபையோடு இணைந்து பயணித்தார்கள். ஆகவே பவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மை உள்ளவனாக இருந்தார்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஊழியமாக இருக்கலாம், அதில் திருச்சபையோடு இணைந்து நிற்க வேண்டும். அதுதான் நாம் சரியாக பொறுப்புள்ளவர்களாக இருந்தோம். பவுலை மிகப்பெரிய ஊழியக்காரர் என்று பேசுகிறோம். அதே பவுல் திருச்சபையோடு இணைந்து பயணித்தார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. தன்னுடைய பல நிருபங்களை எழுதியிருக்கின்றார். 13 நிருபங்களை நாம் வாசிக்கின்றோம். ஒரு நிருபத்தில் கூட அவர் திருச்சபைக்கு எதிராக பேசவில்லை. சபை கூடி வருவதை விட்டுவிடாதிருப்போமாக என்றுதான் அவர் பேசுகின்றார். ஒவ்வொரு மிஷனரி பிரயாணத்தை முடித்த பிற்பாடும் தலைமையிடம் எருசலேமுக்கு சென்று விசிட் பண்ணிட்டு தான் அடுத்த மிஷனரி பிரயாணத்துக்கு போகிறார். தனித்து அவர் இயங்கவில்லை. ஆகவே நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியமாக இருக்கலாம், அது சுவிசேஷ பணியாக இருக்கலாம், அது சமூக சேவையாக இருக்கலாம், அது சமூக தொண்டாக இருக்கலாம், அது திருச்சபையோடு இணைந்து செய்கின்ற பொழுதுதான் அது ஆசீர்வாதம். அதுதான் வேதத்தின் சத்தியம். அப்படி இல்லாத பட்சத்தில் அது நாம் செய்யக்கூடிய பாவம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் அது கிறிஸ்தவத்தின் சத்தியத்தின் அடிப்படையில் திருச்சபையோடு இணைந்து பயணிக்கின்ற பவுலடிகளாருடைய வாழ்க்கையை பின்பற்றுகின்றவர்களாக நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகின்றோம். எனது சபை, எனது பங்கு, வாட் வி ஹேவ் டு டு என்று கேட்கக்கூடிய மனப்பான்மையில் இருக்க வேண்டும். பவுலை ஆண்டவர் சந்தித்த பொழுது பவுல் கேட்ட காரியம் என்ன? ஆண்டவரை, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? இன்றைக்கு ஆண்டவர் அதைதான் எதிர்பார்க்கின்றார். இன்றைக்கு நாம் எப்பேற்பட்ட மனநிலையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், என்னை கூப்பிட்டு இந்த பொறுப்பை தர வேண்டும், என்னை கூப்பிட்டு இந்த வேலையை செய்ய சொல்ல வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். மனித பிரியத்தையும் கணத்தையும் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் ஒரு நல்ல சீடனுக்கு, ஒரு நல்ல சீஷைக்கு அழகு வாட் ஐ ஹவ் டு, நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய திருச்சபையில என்ன தேவை இருக்கிறது, என்னுடைய திருச்சபையில எது செய்யப்படவிருக்கிறது, இதுல என்னுடைய பங்கு என்ன என்கின்ற எண்ணமும் சிந்தையும் இடத்திலே காணப்பட வேண்டும். ஆலயத்தின் பணிவிடைக்கூடிய காரியங்கள், ஆலயத்தில் வேலை செய்யக்கூடிய காரியங்கள், இதில் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பெரியவர்களிடத்தில் கேட்டு அந்த பணியை செய் என்று நாம் வளர்க்க வேண்டும். வாட் ஐ ஹவ் டு, எதை செய்ய வேண்டும் என்று நாம், இதுதான் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை குறிக்கி, ஒரு ஆர்வத்தை குறிக்கி, கிறிஸ்துவுக்காக இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய ஆர்வத்தை எது குறிக்கிறது? என்னிடத்தில் ஒரு கேள்வி எப்போதும் இருக்க வேண்டும். வாட் ஐ ஹவ் டு, நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும், என்னுடைய திருச்சபைக்காக நான் என்ன செய்ய வேண்டும். தோத்திர பண்டிகை நாம் ஆசரித்தோம். தோத்திர பண்டிகையில எந்த அளவிற்கு நாம் நம்முடைய உடல் உழைப்பை கொடுத்தோம், எந்த அளவிற்கு அதனுடைய அரேஞ்ச்மெண்ட் காரியங்கள்ல நம்முடைய பங்களிப்பு இருந்தது. வாட் ஐ ஹவ் டு, நான் என்ன செய்தேன்? என்னுடைய ஆலயம், என் தேவனுடைய வீடு, என்னை அல்லாமல் யார் பணி செய்ய முடியும் என்று எண்ணி நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னுடைய கரத்தை நாம் கொடுத்தோமா? இப்படி நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நாம் பொறுப்புள்ளவர்களாக மாறுகின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, எப்பொழுதும் ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையில நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் எந்த பணியிடத்திற்கு நீங்கள் சென்றாலும் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த முடியும். அங்கேயும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு, அது சிறிதோ பெரிதோ, நாம் மேல் நின்று நடத்துகிறவர்களோ அல்லது கீழிருந்து கேட்டு செய்யக்கூடியதோ, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை நான் இழந்து போய்விடக்கூடாது. அதுதான் வேதவசனம் சொல்கிறது, உண்மை உள்ளவனை கர்த்தர் ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவாராம். உண்மை உள்ளவர்களை பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறும்படி நடத்துவாராம். உண்மை உள்ளவன் என்ன? எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பா நான் செய்து முடிக்கணும். அதுதான் ஒரு காரியத்தை இவர்களிடம் கொடுத்தால் அது சிறப்பாக முடியும் என்று இவர்களிடம் கொடுங்கள் என்று திருக்குறள் தான் நம்ம பார்க்கிறோம். இதனை இவன் கண் விடல் என்று திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். மூன்றாவது ஊமையாக மத்தேயு 25:14 சொல்லப்படுகிறது. 5, 2, 1 தாலந்து, 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. இந்த 3 வித்தியாசமான விதத்திலே தாலந்துகள் பிரித்து கொடுக்கப்படுகிறது. இது ஒரு பண மதிப்பீடு. பணங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு அங்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது 5 தாலந்து 2 தாலந்து உள்ளவன் அதை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டான். 1 தாலந்து உள்ளவனோ அதை விரயமாக்கி விட்டான். தனக்கு கொடுக்கப்பட்ட 1 தாலந்துல உண்மை உள்ளவனா இல்லை, பொறுப்புள்ளவனா இல்லை. அவனிடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்டது 1, அதை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ரெஸ்பான்சிபிள் மென்டாலிட்டி, மனப்பக்குவம் அவனிடத்துல இல்லை. அதை இழந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவனால் சாதிக்க முடியவில்லை. தன்னிடத்தில் இருக்கிற ஒன்றை வைத்து
நாம் நம்முடைய பொறுப்புகளிலே சரியா இருப்போமா என்றால் உயர்வுகள் நம்மை தேடி வரும். எப்பொழுதுமே நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று, உயர்வுகளை தேடி செல்லக்கூடாது, உயர்வுகள் நம்மை தேடி வரும்படிக்கு நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். உயர்வுகள் நம்மை தேடி வரும்படிக்கு நாம் பக்குவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தானாக நம்மை தேடி வரும். பி ரெஸ்பான்சிபிள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, 3 உவமைகளை குறித்து நாம் தியானித்தோம். முதலாவது இளைய குமாரனுடைய உவமை. பகுத்தறிவு உள்ளவனாயிரு. நம்முடைய உபதேசங்களே, நாம் பின்பற்றக்கூடிய காரியங்களே நம்முடைய பகுத்தறிவு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. இரண்டாவது உவமை ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்பக்கூடிய உவமை. பாடுகளை அனுபவிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா. மூன்றாவது 5:2:1 தாளந்து உவமை. நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோமா. நீங்களும் நானும் பகுத்தறிவு சிந்தையோடு கடின உழைப்போடு பொறுப்புள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் தான் சாதனையாளர்கள். வெற்றி கனி உங்களை தேடி வரும். அதான் ஆண்டவர் சொன்னார், ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துவேன். கர்த்தருக்கு முன்பாக நாம் மன தெளிவுள்ளவர்களாகி பாட அனுபவிக்கின்ற பொழுது, நம்முடைய பொறுப்புகளிலே உண்மை உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகின்றவர். இந்த தீமோத்தேயுவை ஆண்டவர் அதிகமாக மேன்மைப்படுத்தினார். தீமோத்தேயு பல ஆசீர்வாதங்களை கண்டார், பல காரியங்களை பவுலடிகளாருக்கு பிற்பாடும் செய்தார். ஏன்னா பவுலடிகளார் சொல்கிறார், என்னுடைய தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நான் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன். இந்த 2 தீமோத்தேயுடைய கடைசி நிருபமாக கூட சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அதற்கு பிற்பாடும் பவுலடிகளாருக்கு பிற்பாடும் தீமோத்தேயும் அதே ஓட்டத்தை ஓடினார், அதே காரியங்களை செய்தார். மன தெளிவுள்ளவனாக, பாட அனுபவிக்கிறவனாக, பொறுப்புள்ளவனாக வாழ்ந்தான். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அதே 2 தீமோத்தேயு 4:8 கடைசி வசனம். இதுதான் மிகப்பெரிய சாதனை. 4:8 இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற சாதனையாளருக்குரிய கிரீடம். நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடியவர். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தரே, மனிதர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய பாராட்டு அல்ல, மனிதர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய கிரீடம் அல்ல, கர்த்தரே அந்த சாதனையின் கிரீடத்தை நமக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய பிரசன்னமாகலை விரும்பும் அனைவருக்கும். யாரெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னமாகலை விரும்புகின்றோமோ அவர்கள் அனைவருக்கும் நீதியின் சாதனை கிரீடம் உண்டு. சாதிக்க வேண்டுமா? பகுத்தறிவு உள்ளவர்களாக இருங்கள். பி ரேஷனல். சாதிக்க வேண்டுமா? பாட அனுபவியுங்கள். பி ஹார்ட் ஒர்க்கிங். சாதிக்க வேண்டுமா? பொறுப்புள்ளவர்களாக இருங்கள். பி ரெஸ்பான்சிபிள். நிச்சயமாக ஆண்டவர் தாமே நம்முடைய வாழ்க்கையிலே சாதனையாளர்களாக நம்மை மாற்றி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.